ஓம் ஞானரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை 20/2/2024 சோபகிருத ஆண்டு மாசி 8. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. கும்ப லக்னம் இருப்பு 3 நாழிகை 38 வினாடி. சூரிய உதயம் காலை 6:33. திதி இன்று பிற்பகல் 1:11 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 3:13 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:51 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று அதிகாலை 1:03 வரை வனிசை, பின்பு பிற்பகல் 1:11 வரை பத்திரை, பின்பு பவம். சந்திராஷ்டமம் விசாகம் அனுஷம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம், கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு கவலை உள்ள நாளாக அமைய போகிறது. கவலைன்னா எப்படி தெரியுங்களா? உங்களுடைய தொழிலில் லாபம் வர முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி நாளாக அமைப்போகுது. லாபம் எப்படி வராமல் போகும்னா, உங்களுடைய பார்ட்னர்ஸ்னால தான் லாபம் வராமல் போகும். அவங்க நல்ல முயற்சி செய்யாமல் சோர்வாக இருந்து உங்களுடைய பணத்திலே தேவைப்படும் போதெல்லாம் எடுத்துக்கிட்டு அனுபவிக்கிறதுனால தான் அந்த லாபம் வராமல் போகும். அதனால உங்களுடைய பார்ட்னர்ஸ் கூட சில வாக்குவாதங்கள் வந்தாலும் கூட அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க. அதோட பலன் தான் இந்த ஒரு நிலைமை கொண்டு வரும். அதனால பார்ட்னர்ஸ்னால உங்களுக்கு லாபம் வரலன்னு சொல்லிட்டு மன கஷ்டம் இல்லாமல் அந்த பார்ட்னருடன் போராடி எதனால இந்த லாபம் வரல, என்ன தப்பு பண்ணன்னு எடுத்து சுட்டி காமிச்சு அவரை சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு காலமாக அமைய போகிறது. உறவினர்கள் கூட தேவையில்லாமல் அனாவசிய பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் பொது இடங்களிலோ இல்லையான விசேஷ காலங்களிலோ விசேஷமான இடத்துக்கு நீங்கள் போனாலும் கூட உறவினர்கள் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. அவசரப்பட்டு எக்காரணத்து கொண்டும் வார்த்தைகள் விட்டுட்டிங்கன்னா அந்த உறவுகள் பிரிவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். நண்பர்களிடையே தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை வருங்க. எப்படின்னா, நீங்கள் ரெகுலராக பேசுகிற நபராக தான் இருப்பீங்க. திடீர்னு பார்த்தோம்னா அவர் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி சில வார்த்தைகளை பேசுவார், இல்லைன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லுவார். அது உங்களுக்கு கோபத்தை கொண்டு வரும். அதனால் அவர்கிட்டையும் உங்களுக்கும் ரொம்ப பிரச்சனைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்கள் நண்பர்கள் பகிர்ந்தால் நீங்கள் அதை காது கேட்காம அமைதியாக விட்டுட்டிங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக கவலை வரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் ஒரு சந்தோஷமான நாளாக மாற்ற வேண்டியது உங்களுடைய சாமர்த்தியம். பரிகாரம்: பிள்ளையார்பட்டியில் இருக்கிற கற்பக விநாயகரை மனசார வேண்டிக்குங்க. அப்படி உங்களால் பிள்ளையார்பட்டிக்கு போக முடியல, உங்கள் வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் போயிட்டு பொரி உருண்டையை தானமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த நாள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சந்தோஷமான நாளாக அமையறதுக்கு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் உங்களுக்கு அருள் புரிவார். கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு நாம கனவுகளும் பலன்களும் பகுதியில் பார்க்க போற கனவு என்ன தெரியுங்களா? பசும்பால். பசும்பால் ஒரு பாத்திரத்தில் இருக்கிற மாதிரி கனவு வந்தாலும் சரி, இல்லைன்னா பசுவோட மடியிலேருந்து கறக்கிற மாதிரி கனவு வந்தாலும் சரிங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்புமுனை வரப்போகுதுன்னு அர்த்தம். வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி வரப்போகுதுன்னு அர்த்தம். இதுதான் அந்த பசும்பால்ல அர்த்தம். உங்கள் கனவில் பசும்பால் வந்தால் வியாபாரம் வளர்ச்சி. நன்றி, வணக்கம்.